எலான் மஸ்க் இப்படி ஆயிட்டாராமா, பெரிய சாதனைப்பா நம்மளும் பண்ணலாமான்னு கேட்டா, நீ பண்ண முடியாதுப்பா. நீ இந்தியாவில இருந்து இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கிறியே, நீ பண்ண முடியாது. இல்ல எப்படி சொல்றீங்க? நான் வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு, நான் எலன் மஸ்க் மாரி ஆகணும்னு நான் நினைக்கிறேன்னு வைங்களேன். அவர் மாரி கிரியேட்டிவா யோசிச்சு நான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன்னா, ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? நான் முதல் விஷயம் அமெரிக்காவிற்கு இருக்கிற அட்வான்டேஜ பட்டியலிடுறேன். சரி. அதாவது அமெரிக்கா உலகத்தின் டாப் நாடு. ம். அந்த நாட்டுல தான் உலகத்தோட கரன்சி அச்சடிக்கப்படுது. ம். அந்த நாடு தான் உலகத்தின் அரசியலை தீர்மானிக்குது. ஒரு நாடு இன்னொரு நாட்ட சுரண்ட முடியும்னா, கம்ப்ளீட்டா சுரண்ட்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற நாடு அமெரிக்கா. 1. 2வது மோனோபொலிகளுடைய ஆதிக்கம் நிறைந்த நாடு அமெரிக்கா. ஒரு குறிப்பிட்ட துறையில ஒரு மோனோபொலியா ஒருத்தர் மாறி அந்த துறைய கம்ப்ளீட்டா கட்டுப்படுத்தணும்னா முடியும். அந்த 2வது விஷயம் அவங்ககிட்ட இருக்கு. 3வது அவங்க உலக நாடுகள் பலதுக்கும் வராங்க. பல நாடுகள்லயும் அவங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க. திருப்பி எடுத்துட்டு போலாம். ஸோ அந்த பாலிசிய கட்டுப்படுத்த முடியும். லிபரலைசேஷன் பாலிசி, பிரைவேட்டைசேஷன் பாலிசி, குளோபலைசேஷன் பாலிசி எல்லாம் அவங்க கட்டுப்படுத்த முடியும். இந்த 3ம் அவங்களுக்கு சாதகமா வேலை பார்க்குது. அதுக்கப்புறம் நீங்க ஒரு சாதாரண சிறு நிறுவனம் ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு பெரிய முதலாளிக்கு அவர்ட்ட இருக்கிற மூலதனமே உங்கள தின்றும். ஒரு சிறு நிறுவனம் பெரிய முதலாளியுடைய மூலதனத்துக்கு எதிரா சண்டை போட்டு நிக்க முடியாது. அது இந்த உலகத்துடைய விதி. அதனால தான் பல சிறு நிறுவனங்கள் ஒண்ணு பெரிய நிறுவனமா மாறுறதுக்கு முயற்சி எடுக்குறாங்க. அல்லது இல்லாம அழிஞ்சு போய் அவங்களும் சாதாரண தொழிலாளி நிலைமைக்கு வந்துர்றாங்க. இப்ப இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல ஏற்கனவே இந்த 3 டிஸ்அட்வான்டேஜோட ஆரம்பிக்கிற ஒரு தொழில், வேறு எந்த வடிவத்துல நீங்க அதுக்கு ஈக்குவலா போட்டி போட்டுற முடியும் 1. 2வது மஸ்க்ங்கிற தனிநபர் யாரு? ம். மஸ்குடைய அப்பா வந்து ஒரு மைன் சொந்தமா வச்சிருக்காரு. அந்த மைன்னா கனிம வள சுரங்கம். சவுத் ஆப்பிரிக்காவுல. ஓ! சவுத் ஆப்பிரிக்காவுல அவருடைய சுரங்கத்துல வந்த காச, அவங்க வீட்ல இருக்கக்கூடிய பெட்டியில உள்ள வச்சா, பெட்டி கொள்ளாம வெளியில பிதுங்கிட்டு வரும்னு மஸ்க் சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து நாங்க வந்து காசு வச்சிருந்தோம். நாங்க வந்து பணம் எடுக்கணும்னாலே வீட்டு கதவ பூட்டி வச்சுட்டு எடுக்கிற மாதிரியான ஒரு ஒரு குழந்தை பருவத்துல வாழ்ந்தேன். அப்படின்னு அத சொல்லிட்டு போறாரு. இதுக்கு பின்னால ஒரு உண்மை இருக்கு. அவங்க அப்பா ஒரு வெள்ளையர் தானே. அவங்க அப்பா சவுத் ஆப்பிரிக்காவுல சொத்து வாங்க முடியும். ஆனா சவுத் ஆப்பிரிக்க மக்களான கருப்பின மக்கள் சொத்து வாங்க முடியாது. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கால இனவெறி அரசாங்கம் நீண்ட காலமா நிலவுது. ஓ! அந்த இனவெறி சட்டம் தான் இவர கோடீஸ்வரர் ஆக்குது. இவர ம். மிகப்பெரிய அளவுக்கு பணம் உள்ள குடும்பத்துல பணம் கொழிக்க வாழ வைக்குது. அதுல தான் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. எந்தெந்த தொழில்ல இனிமேல் முதலீடு பண்ணலாம். அதை எப்படி அடுத்தடுத்த லெவல் வளர்க்கலாங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இந்த பிரிவிலேஜோட வாழ்ற குழந்தைங்க தான் இந்த இந்த சண்டைக்குள்ளேயும், இந்த போட்டிக்குள்ளேயும் வர முடியும். அப்ப அவரோட பிரிவிலேஜ் இனவெறியிலிருந்து வருது. அவரோட பிரிவிலேஜ் சுரண்டல்ல இருந்து வருது.